வணக்கங்க. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நம்ம சாப்பாடு செஞ்சா எத்தனை பேர் செய்வோம்? ஒரு 400 பத்திரிக்கை அடிக்கிறோம்னு வைங்க. 400 பத்திரிக்கை. பத்திரிக்கைக்கு 4 பேர் வராங்க. 400 பத்திரிக்கைக்கு இவ்வளோ பேர் வருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மனக்கணக்கு போட்டு நம்ம ஒரு அரிசி வாங்குவோம், சாப்பாடு செய்வோம். ஓகேங்களா? மகாபாரத போர்ல 18 அக்ரோனி சேனைகள் வந்து இத கலந்துக்கிட்டாங்களாம். ஒரு அக்ரோனி சேனைனா 3,00,000 பேரு. இப்ப 18 அக்ரோனி படைகளுக்கு எத்தனை லட்சம் பேரு? கணக்கு எங்கேயோ போதில்ல. அத்தனை லட்சம் பேருக்கும் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி செய்வாங்க? இதை வாங்க அந்த கதையை தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப கேட்கவே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்புடைய ஒரு மகாராஜா வம்சம் அப்படிங்கிறது யாருன்னு சொன்னீங்கன்னா, உடுப்பி மகாராஜா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர். அந்த உடுப்பி மகாராஜா வந்து அழைக்கிறாங்க மகாபாரத குருஷேத்திர போருக்கு. அவரு போய் பார்க்குறாரு. இந்த பக்கம் பார்த்தாலும் இவங்க தான் இருக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தாலும் இவங்க தான் இருக்கிறாங்க. இவங்களாம் நம்மளுக்கு நெருங்கிய சொந்தம்பா, இவங்க கிட்ட நான் யாரு கூடயுமே சண்டைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிருஷ்ணர்கிட்ட போறாரு. இப்போ இந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மா இவங்க எல்லாருமே வந்து எனக்கு வேண்டியவங்க. எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணர் நீங்க இருக்கிறீங்க. நீங்க வந்து பாண்டவர்கள் பக்கம் இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் எதிராக எதையுமே பண்ண மாட்டேன். நான் வந்து கௌரவர்களுக்கு பக்கமா போனேன்னா ஆப்போசிட் பாண்டவர்கள் டீம்ல நீங்க இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சாதகமா பாண்டவர்கள் பக்கம் போனேன்னா ஆப்போசிட் கௌரவர்கள் டீம்ல வந்து உங்களோட சேனைகள் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு எதிராகவும் செய்ய மாட்டேன், என் சொந்தக்காரங்களுக்கு எதிராகவும் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த போர்ல கலந்துக்கணும், அதுக்கு ஏதோ வழி சொல்லுங்க, இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல வழி காட்டணும்னு சொல்லி கேட்கறாப்புல. கேட்டோன்னே கிருஷ்ணன் என்னங்கிறாரு, ஓகே இவங்க எல்லாத்துக்குமே தேவையான சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது நீயும் உன்னோட படையை சேர்ந்த நபர்களும் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாள் போர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு நம்ம தரப்புல வந்து ஒரு 10 லட்சம் பேர் சண்டை போடுறாங்களா, நாளைக்கு அதே 10 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு போற 10 லட்சம் பேர்ல பாதி பேர் சாவலாம். ஓகேங்களா? காலையில போருக்கு போறாங்களா, சாயங்காலம் திரும்பி 5 லட்சம் பேர் தான் வருவாங்க. சொல்ல முடியாது. போயிட்டு திடீர்னு ஒரு 8 லட்சம் பேரும் வருவாங்க, ஒரு 4 லட்சம் பேரும் வருவாங்க. 8 லட்சம் பேர் செத்து போயிட்டு 2 லட்சம் பேர் கூட வருவாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் சரியான முறையில கணக்கு போட்டு சாப்பாடு செய்யணும். யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பேருக்கு சாப்பாடு எவ்வளோ தேவைப்படும்? அதெல்லாம் வந்து கரெக்டா செஞ்சு கொடுத்த ஒரே யாருன்னு சொல்லி கேட்டோம்னா உடுப்பி மகாராஜா. ஓகேங்களா? அந்த உடுப்பி மகாராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, சாப்பாடுலாம் சரியான அளவு செஞ்சிருக்கிறாரு. போர் முடிகிற வரைக்குமே. ஓகேங்களா? சாப்பாடு வந்து கம்மியான அளவு வேஸ்டேஜ் ஆனுச்சு. ஓகேங்களா? இதுக்கு எல்லாம் யாரு காரணமா? கிருஷ்ணர் தான். இதெல்லாம் எப்படின்னு சொல்லி மகாபாரத போர் முடிஞ்ச வாட்டி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பாராட்டு நடத்துறாரு பாண்டவர்கள். அப்படி நடத்தும் போது உடுப்பி மகாராஜா கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ எப்படியா எல்லாருக்கும் கரெக்டா சாப்பாடு செஞ்சு போட்ட? கிட்டத்தட்ட கடைசியா இருக்கிற ஆளுங்க வரைக்கும் கரெக்டா நீ அளவு மாறாம சாப்பாடு செஞ்சு கொடுத்தே, இந்த விஷயம் உன்னால எப்படி முடிஞ்சு? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இன்னைக்கு போர்ல இவ்வளவு பேர் சாவாங்கன்னு உனக்கு முன்னாடி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஒரு பெரிய இவ்வளவு பெரிய பாத்திரத்துல கொண்டு போயிட்டு நிலக்கடலை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பேன், கிருஷ்ணர்கிட்ட. ஒவ்வொரு நாளும் பகல்ல சாப்பிட்றதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, சாப்பிட்டுட்டு மீதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாரு. அதை நான் வந்து 1000ஆல பெருக்கிக்குவேன். இப்போ இன்னைக்கு வந்து 10 கல்லை இருக்குதா, நான் கொண்டு போய் கொடுக்குற பவுல்ல அவர் மீதி 10 கல்லை வச்சு எடுத்துட்டு போன்னு சொல்றாரா, அந்த 10 கல்லையும் 1000ஆல நான் பெருக்கணும்னா இன்னைக்கு வந்து 10,000 பேர் இருப்பாங்க. 100 கல்லை இருந்துச்சுன்னா 1,00,000 பேர். 1,00,000 பேருக்கு தேவையான சாப்பாடு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி வம்சாவளியா வந்த ஒரு கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உடுப்பி ஹோட்டல்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அவங்க. அப்படி அந்த உடுப்பி ஹோட்டல்காரங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த உடுப்பி ஹோட்டல் அப்படிங்கிறத ஒரு சேவையாவே செஞ்சிருக்கிறாங்க, யார்கிட்டையும் காசு வாங்காம. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து யார் இவங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான், இல்ல இனிமேல் இந்த உடுப்பி ஹோட்டல் அப்படிங்கிறதுல வந்து நீங்க காசு வாங்கி எடுத்தா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளைக்காரங்க கட்டாயப்படுத்திருக்கிறாங்க. ஏன்னா நீங்க சேவையா செய்யறதுக்கு எங்களுக்கு வரி கொடுக்க முடியாது, இதை நீங்க வந்து ஒரு கட்டணத்தோட நீங்க செய்யும் போதுதான் எங்களுக்கு வரி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரன் மாத்தினாங்க. அப்படி மாற்றப்பட்டதுதான் வந்து இந்த உடுப்பி ஹோட்டல் நம்ம இன்னைக்கு கூட பாக்குறோம் இல்லைங்களா. அந்த உடுப்பி மகாராஜா அவங்களுடைய வம்சாவளியினர் தான் வந்து ஒவ்வொரு இந்தியா முழுக்கவே இன்னைக்கு உடுப்பி ஹோட்டல் இருக்குது. நீங்க காசிக்கு போனாலும் பார்க்கலாம், துவாரகா போனாலும் பார்க்கலாம், எங்க போனாலுமே சரி உடுப்பி ஹோட்டல் தமிழகத்திலயுமே பெரும்பான்மையான மாவட்டங்கள்ல இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க எங்க போய் பார்த்தீங்கன்னாலுமே தாராளமா அவைலபிளா இருக்கு. உடுப்பி ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம சினிமாலாம் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க கூகுள் குரோம்லயே போய் பார்த்தீங்கன்னா உடுப்பி ஹோட்டல்னு போட்டீங்கன்னா வரும். அவங்களுடைய கதைகள் வந்து இதுதான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சந்தோஷம். நன்றி.